வணக்கம். இன்றைக்கி குளியல் பொடி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வீட்டிலேயே அரைச்ச பொடி. இதை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொடியை கையில் எடுத்துக்கிட்டு தண்ணி அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இதில் ரெண்டில் எது வேணாலும் கலந்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கலந்துக்கிட்டு அதை எடுத்து அப்படியே நல்லா பேஸ்ட்டு பதத்தில் குழச்சி உடம்பு பூரா நல்லா தடவிக்கணும். தண்ணி ஊற்றி முதல்ல குளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு உடம்புல அதுக்கப்புறம் இந்த குழச்ச இதை தடவினோம்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே ரவுண்ட் சர்க்கிளில் மசாஜ் மாதிரி பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டால் உடம்பு பூரா நல்லா ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். ரத்த ஓட்டம் நல்லா ஓடுனுச்சுன்னா உடம்பு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். தேய்க்கும் போதே தெரியும் நல்லா குளுகுளுன்னு இருக்கும் உடம்பு. இது நோய் வராமல் பார்த்துக்கணும். நோய் எதிர்ப்பு சத்து இருக்கும். ஏன்னா இதில் வெட்டி வேறு வசம்புலாம் சேர்ந்துருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சத்து வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அலர்ஜி இருக்காது, உடம்புல அலர்ஜி இருக்காது. வேக்கூர் வராமையும் பார்த்துக்கும். முகத்துலலாம் பருக்கள் இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, அந்தமாரி பருக்கள் வராமல் பார்த்துக்கும். இதை யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உடம்பு பொலிவாக இருக்கும், கலரும் அதிகமாக கொடுக்கும். நல்லா அவங்க இழந்த கலரை கிடைக்கும். இப்போ வெயிலெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை குளிச்சிக்கிட்டே வரும்போது அந்த அவங்களோட பழைய கலரு இழந்த கலரை திரும்ப வந்துடும். வேர்வை வாசனை வராது. ஒரு நாள் பூரா அந்த வேர்வை வாசனை இல்லாமல் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பொடியை நீங்களும் அரைச்சி பயன்படுத்தி பாருங்கள். அப்படி அரைக்க முடியாதவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.